ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. என்ன பட்டும் ஃப்ரைடே காலையில் பரபரப்பாக ஸ்கூலுக்கு கிளம்பி அமிச்சாச்சு. பசங்களாம் டிஃபன்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. ஆஸ் யூஷுவல் வந்து நான் பேக் போட்டிருக்கேன். இது என்ன பேக் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் பேக் வந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வந்து நம்ம டேன் ரிமூவ் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணாதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஷார்ட் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இது அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தம்பியை தூங்க வைக்கணும். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கு, கழுத்துக்கிட்டெல்லாம் கொஞ்சம் காயணும். நம்ம எது போட்டாலும் கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா டேன் ரிமூவ் ஆகும். இங்கே வாங்க பார்த்துக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து தம்பியை தூங்க வச்சுட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃபேஸ் காட்டுறேன். நல்லா காயட்டும், கொஞ்சம் பயப்படாதீங்க. வீட்டுக்கு சொல்லி இதெல்லாம் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்பவே முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்மேடாக என்னென்ன இருக்கோ அந்த ஃபேஸ் பேக்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வெயிட் வரேன் இருப்பா. ஓகேங்களா. இப்போ நான் வந்து தம்பி தூங்க வச்சு நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்பி தூங்க வச்சிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி வ்ளாகில் சொல்லியிருக்கேன், செல்ஃபி ஸ்டிக் வந்து நான் வாங்கியிருக்கேன், ட்ரைபேட் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து நல்லாவே காஞ்சிச்சு, லைட்டாக இங்கே மட்டும் ஈரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ஃப் குட்னஸில் வந்து ஃப்ராக்ஜிக் ஜெல்லு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் சொல்லவே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆல்மோஸ்ட் பாருங்கள், காலி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரைடே நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும், நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலே வாங்கி செஞ்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இன்றைக்கி முடிஞ்சால் நான் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஃபேஸ் நல்லா டைட்டனாக பிடிக்குது, இங்கெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரி, இது நல்லா தான் இருக்குது. ஸ்டாண்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. யாருன்னா வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து நாளைக்கு நம்ம வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால் வந்து நான் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா பச்சை பயிறு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து நீங்கள் வந்து வீட்லேயே எல்லாமே வீட்லேயே பண்ணுங்கள். ரிசல்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, ஒரு 2 பாதாம், எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டிக்கு பார்த்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பாதாம், இது இவ்வளோதான். இது வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. கூடவே வந்து இன்னும் நல்லா ஸ்கின் ஒயிட்டன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுத்தம்பருப்பு வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், வெள்ளை உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதுவும் கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேக் போட்டுக்கோங்க. ஃபுல் ஹேண்டு, கை கால் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக்காக இருக்கோ, இங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது வந்து டெய்லி கூட பண்ணலாம். ஏன்னா சம்மருக்கு வந்து நல்லா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நல்லா தீஞ்சிருவாங்க எப்படி இருந்தாலும். இது வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு யூடியூப்லேயே இன்ஸ்டாலேயும் தெரில ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு மிக்சியில் நான் அப்ளை பண்ணிப்பேன். ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது உங்கள் கூட ஷேர் பண்ண ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இது அப்ளை பண்ண சொல்ல தேங்காய் பால் பார்த்தீங்களா, தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டு இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு, பச்சை பயிறு மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், அது அப்புறம் வேறு என்ன சொன்னால் உளுத்தம்பருப்பு, இது 4மே நல்லா அரைச்சிடுங்க. முடிஞ்ச கசகசா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு அரைச்சிடுங்க. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நீங்கள் இது கூட வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு பேக் மாதிரி போட்டுடு. நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஹேண்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்கின்னு பாருங்கள், 1 மந்தில் உங்களுக்கு இது டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா 1 மந்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து கலர் ரொம்பவே சூப்பராக வந்து ஃபேஸ் ஷைனிங்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாப்பாங்களுக்கு இப்போ ஸ்கூல்னால வந்து ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டு மே மாதம் ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக லீவு தான். பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கலான்னு இருக்கும், காது குத்தலான்னு இருக்கும்.
அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து டெய்லி அப்ளை பண்ணி விட்டுடலாம், வீட்டில் தானே இருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் சொல்லணும்ல, அதனால் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ போய் நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டணுன்ட்டு நான் உடனே தலை கூட அப்படியே தண்ணி சொட்ட இருக்குது, அவ்வளோ தண்ணி இருக்குது. நல்ல நீங்கள் நம்புங்க, ஒரு சிக்கு கூட இல்லை. நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க. பாப்பாவுக்கு வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச சீக்காதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப டைம் இருக்கிறதுனால வீட்டில் வந்து நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்குறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஷாம்பு வாங்குது. இந்த ரிவ்யூ வந்து எல்லாருமே ரொம்பவே நல்லாயிருக்கு சொல்லியிருந்தாங்க. சரி கெமிக்கலாக இருக்குமோ ரொம்ப அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டேன். உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். வேறு எதுவும் இல்லை, இந்த ஷாம்பு தான். இது ரிசல்ட்டு நீங்கள் பாருங்கள். இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா, நார்மல் ஷாம்பு தான் இருக்குது. கொஞ்சமாக இவ்வளோ தான், ஒரு ட்ராப் அளவுக்கு எடுத்துக்குது. என்னோடய ஹேருக்கு அதே அதிகம். அதை வந்து நம்ம கால் அளவுக்கு தண்ணி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரே முறை நல்லா நம்ம ஹேர் நல்லா வாஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் உடனே நல்லா முடிஞ்ச அளவுக்கு சம்மர் சீசனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே தலை குளிக்கிறதா இருந்தால் பச்சை தண்ணியில் குளிங்க. குளிர் காலத்தில் பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து நம்ம டேப் திறந்து ஹேர் மட்டும் நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து முடி க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நம்ம சுட தண்ணி ஊற்றுறதுனால முடி கொட்டிடும். எனக்கு இந்த விஷயம் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி தான் தெரியும். அதில் வந்து ஃபாலோ பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த ஷாம்பு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஃபால் கூட ஆகலை. உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஹேர் ஃபால் கூட ஆகலை. நான் ரொம்ப ஆர்வத்தில் வந்து ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நான் நார்மலாக எது யூஸ் பண்ணாலுமே ஒரு 2-3 முடி வரும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு காட்டுறேன். கையில் எதனா ஒரு முடி இருக்கா பாருங்கள், எதுவுமே கிடையாது. நல்லாயிருக்கு. உடனே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லணும் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா காய வைக்கலாம். காய வச்சிட்ட பிறகு நம்ம தலையில் வரைக்கலாம். இன்றைக்கி லைவ் வரலான்னு இருக்கேன். ஸ்கின்னு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்கின்னுக்கு வந்து நான் எதுவுமே போடல. ஏன்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு உடனே தான் நான் ஃபேஸ் பேக் போடுவேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது. சோப்பு வந்து உடம்புக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. கழுத்தெல்லாம் எப்போவுமே போடுங்க, உங்களுக்கு தெரியுது டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா எனக்கு கழுத்தெல்லாம் ரொம்ப டேன் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் சோம்பேறினே வச்சுக்கோங்களேன். நம்மளுக்குன்னு டைம் பண்ணி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வெயிட் லாஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஈவினிங்கில் வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் எனக்கு வந்து டெம்ப்ட்டு ஓவராக ஆகிடுது. அந்த டைமில் கம்முன்னு நம்ம ரெடி பண்ணி ஷேக் குடிச்சிட்டோம்னா மைண்ட் கண்ட்ரோல் ஆகிடுது. குடிக்கல கொஞ்சம் நம்ம பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நமக்கு டெம்ப்ட் ஆகிடுது. எப்படியோ 3 days வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 4th day நல்லா தான் போயிட்டுருக்கு. வெயிட்டும் ஒரு 300 grams வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. எக்ஸசைஸ் வந்து நேற்று இன்றைக்கும் நான் பண்ணவே இல்லை. கொஞ்சம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் நிறைய வேலை இருக்கும். பூஜை சாமான்லாம் நம்ம வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ணுற வேலை இருக்குது. அதனால தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் அதுக்கு தான் போகணும். சாமி ரூம் போயிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் பூஜை பண்ணிவிடுவேன். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. பாப்பா வச்சதுனால நான் ஈவினிங் தான் பூஜை பண்ண முடியுது. எதனா ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி இருந்தால் நம்ம காலையிலே பூஜை பண்ணிவிடுவேன். வீட்டில் தானே இருக்கிறதுனால நம்ம வந்து ஈவினிங் தான் பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் உங்கள் கூட இந்த ஃபேஸ் பேக் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறு என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன் வந்துச்சு, தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்லி எனக்கு இருந்துச்சு ஆல்ரெடி, உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு மேலே எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன், எடுக்க சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சம்மர் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதை குடிச்சா நல்லாயிருக்கும். அதை வந்து காப்பரில் வந்து நைட்டு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நான் வாங்கியிருந்தேன். நைட்டு வந்து வாட்ரு ஃபில் பண்ணி வச்சுட்டு கம்முன்னு வச்சு நான் பத்துருவேன். காலையில் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக சப்பாங்கால் போட்டு நம்ம பொறுமையாக குடிக்கணும். குடிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தால் கம்பல்சரி வந்து பிசிஓடிலேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு பிசிஓடி போயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாங்க. நான் ரிசல்ட் வந்து என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்க சொல்ல நான் நம்பினேன்.
மார்னிங்கில் வந்து கம்பல்சரி வந்து தண்ணி நிறைய வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு குடிங்க. 1 லிட்டர் கம்பல்சரி குடிக்கணும். மடக்குன்னு இப்படி தூக்கி குடிக்காதீங்க. ஸ்கிப் பண்ணி அதை சிப் பண்ணி குடிங்க. சிப் பண்ணி குடித்தாதான் நீங்கள் தண்ணி குடிக்குது உங்களுக்கு அளவும் தெரியும். நீங்கள் மடக்கு குடிச்சா யூரின் பாஸ் பண்ணுறீங்க, ஈஸியாக வந்து நீங்கள் யூரின் வழியாக போயிடும். உங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது குடல் எதுவுமே சுத்தமாகாது. நம்ம குடல் சுத்தமாக இருந்தால் தான் ஸ்கின்னு நல்லாயிருக்கும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து வாட்டர் இன்டேக் வந்து ரொம்பவே முக்கியம். இதுக்கப்புறம் வந்து நான் ரெடி ஆகிட்டு லைவ் வரலான்னு இருக்கேன். கண்டிப்பாக லைவ் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவரில் நான் லைவ் வந்துடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.